சபாலிங்கத்தினுடைய படுகொலைய யார் உத்தரவிட்டிருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது பிரபாகரன் தான். பிரபாகரன் மீறியது நடக்கும். எத்தனை படுகொலை செய்யப்பட்டிருக்கு, எத்தனை பெண்ணியவாதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பெண்ணியம் பேசுற விடுதலை புலிகளில் இருந்து பெண்ணியம் பேசுகின்ற பலர்கள் என்ன சொல்றாங்க? தலைவர், உத்தம தலைவர், மகா உத்தமர், மேதகு, அந்த அவருடைய காலகட்டத்தான் சபாலிங்கம் கொலை செய்யப்படுது, ரஜினி திருநம கொலை செய்யப்படுது, செல்வி கொலை செய்யப்படுதா, அமலிங்கம் கொலை செய்யப்படுது, பல்வேறு படுகொலைகள் நடக்குது. எந்த ஒரு படுகொலையை பற்றியும் குறைந்தபட்ச அனுதாபம் கூட சார்பேற்றி இருக்க நேரத்தில் 2009 பிறகு இந்த குடி எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் பேர் உருவாகி இருக்காங்க. அவனை கண்ட எனக்கு சிரிப்பு வருது. என்றால் 2009 முதல் இவங்க எங்க இருந்தாங்களே தெரியாது. சபாலிங்கத்தின் முக்கியமான பங்கு அவர் பதிப்பகம் வச்சிருந்தவர். அவர் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ் சூழல்ல மிக தரமான ஆவண பதிப்பகம் ஒன்றை கொண்டு வந்திருப்பார் அவர். இன்றைய நேர்காணலில் இணைந்திருக்கின்ற தேசம் திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன் தனது இல்லத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சபாரட்னம் சபாலிங்கம் அவர்களுடைய மறைவு தொடர்பாகவும் அவரை நினைவு கூறும் விதமாகவும் நேர்காணல் அமைய இருக்கின்றது. சபாரட்னம் சபாலிங்கம் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அரசியல் செயற்பாட்டாளர், சமூக ஆர்வலர். இவர் இலங்கையிலேயே தனது ஆரம்ப கால விடுதலை போராட்டங்களில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அதன் பின்பு அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வி.என்.ஆ. பிரபாகரனுடைய நெருக்கமான அரசியல் செயற்பாடுகளிலும் ஒன்றாக ஈடுபட்டவர். அதனைத் தொடர்ந்து அவருடைய கட்டளையின்படியே அவர் படுகொலையும் செய்யப்பட்டார். தன்னுடைய இல்லத்தில் மனைவி பிள்ளைகளுக்கு முன்னிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 30 ஆண்டுகள் ஆகின்றது. அதை நினைவு கூறும் வகையில் அன்றைய காலகட்டத்தில் சபாரட்னம் சபாலிங்கத்துடன் இணைந்து பல்வேறு சமூக அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்த தோழர் யோகன் கண்ணமுத்து அசோக் உடன் அவருடைய நினைவுகளை மீட்கின்றோம். வணக்கம் தோழர் அசோக். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். சபாரட்னம் சபாலிங்கம் பற்றி உங்களுக்கு நிறைய நினைவுகள் இருக்கும். அவரோட நீண்ட காலமாக பயணித்த நீங்கள் அரசியல் செயற்பாடுகளையும் சமூக செயற்பாடுகளையும் நீங்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தியலையும் கொண்டிருந்த நீங்கள். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்னென்றால் இலங்கையில இருந்து புலப்பெயர்வு நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். 80களின் பிற்பாடு, அதாவது 88 இந்திய ராணுவம் இலங்கைக்குள் நுழைந்ததன் பிற்பாடு தமிழர்கள் மேற்குலக நோக்கி புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். மேற்குலக நாடுகளிலே அரசியல் செயற்பாடுகள் சற்று தீவிரமடைந்து கொண்டு இருக்கிற காலகட்டம். அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் தான் விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகளும் மேற்கு நாடுகள்ல தீவிரமடைந்து கொண்டு வருகிறது. அப்ப இங்க ஒரு முரண்பாடு ஒன்று வருகிறது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் விடுதலை புலிகள் அல்லாத அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்குமான ஒரு முரண்பாடு தலைக்கின்றது. இந்த முரண்பாடுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினதல்ல இந்த படுகொலை. அப்ப எனக்கு அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க? எப்படி உங்களுக்கு அது தெரிய வருது? முதல்ல 94ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது மே தினத்து நான்கு தான் சபாலிங்கம் தன்னுடைய வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்படுறார். அன்றைக்கு நான் மே தின கூட்டத்துக்கு போறதுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த செய்தி நண்பர்கள் பிற்பகல் 2 மணி அளவு கிடைக்குது. அன்றைய காலகட்டம் உங்களுக்கு தெரியும் தானே, விடுதலை புலியினுடைய அராஜகமும் வன்முறைகளும் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பரிசூழல். பரிசுன்றது வன்னிமாய்த்தான். இங்க இந்த ஒரு கருத்து சொந்தம் இல்ல, புலிகளுக்கு இதாக எந்த கருத்துக்களுமே நாங்க வைக்க முடியாது. அப்ப அந்த சூழல்ல நாங்க இயங்கிக் கொண்டிருந்தது. அப்ப சபாலிங்கம் சுடப்பட்டுடன் இந்த கேள்விப்பட்டுடனே நான் அவர் வீட்டுக்கு போறேன். நானும் ஒரு நண்பரும் போனோம். போய்கொண்டிருக்கும் போதே நண்பர் சொல்லிட்டார் தனக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க புலிகளுடைய கண்காணிப்பு போலீஸ் பிரச்சனை இருக்கிறபடியா அவர் வரல. இப்ப நான் போறேன். நாங்க போறோம். யார் உங்களுக்கு சொன்னது? சபாலிங்கத்தின் நண்பர். நான் நினைக்கிறேன் அந்நேரம் புஷ்பராஜா தான் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு புஷ்பராஜான்னு சொன்னவர் எனக்கு. அப்ப உடனே நான் அங்க வீட்டுக்கு போகக்கூட வீட்டுல புஷ்பராஜா தோழர், உமாகாந்தன், அந்தோனி புள்ள, அழகிரி, இப்படி குறிப்பிட்ட சில பேர் நினைக்கலாங்க. வேற யாருமே இல்லை, ஒரு மாயன அமைதி. வீட்டுக்கே போனீங்க? வீட்டுக்கே போயிட்டேன். போலீஸ் மேல விடல, கீழா நாங்க நிக்கிறோம். அது தொடர்மாடி கட்டிடம். அது மிக மோசமான சூழல். அப்ப தெரியும் புலிகளுடைய கண்காணிப்புகள் இருக்கும், யாருமே வரல அங்க. ஆனா அந்த சூழல், அந்த கொலை எப்படி நடந்ததுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. சம்பவம் நடக்கின்ற பொழுது, அந்த சம்பவம் நடந்த எவ்வளவு நேரத்துல நீங்க போனீங்க அங்க? நான் புஷ்பராஜா தோழர் சொல்லி நான் ஒரு மணி நேரத்துக்குள்ள போயிட்டேன். பக்கத்துல நாங்க பஸ்ஸை ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்க அங்க நிக்கிறீங்க? அங்க போயிட்டேன். நான் கேள்விப்பட்டு நடந்தது எப்படியும் ஒரு 12:30 சாப்பாட்டு டைம்ல நடந்திருக்கு. மதிய சாப்பாட்டு டைம்ல நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் அந்த கொலை நடந்தது. அவர் சாப்பிடும் பொழுதுதான் சுடப்பட்டிருக்காரா? அந்த சம்பவம் அப்ப நடந்தது.
அப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுல தான் இருந்தவர். மனைவி ஒரு குழந்தைக்கு முன்னால அவர் சுடப்பட்டவர். அவருடைய என்ன வரவேற்பறையிலையா இந்த கொலை நடந்தது? வரவேற்பறையிலோ. அந்த நேரம் அவருக்கு எத்தனை வயசு? அது நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 40-45 வயது இருக்கு நினைக்கிறேன் அவருக்கு. நீ உங்களால பார்க்கக்கூடியதா இருந்தது அவருடைய உடல்? மேல யாரையும் விடல, மேல தொடமாடி மேல யாரையுமே போலீஸ் அனுமதிக்கல. ஓகே, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? நீங்கள் அதுக்கு பிறகு விசாரணை உங்களுக்கு தெரியுமா யார் இந்த படுகொலையை மேற்கொண்டது? பாரு, எல்லாத்தையும் புலிகள் தான் செய்திருப்பாங்க. இந்த செய்தார்கள் என்ற முடிவுக்கு நீங்கள் எல்லாரும் மாறீங்கள். புலிகளுக்கும் சபாலிங்கத்துக்கும் இடையில முரண்பாடு நீண்ட காலமாய் நிலவி கொண்டிருந்தது. புலிகள் கடும் விமர்சனங்களையும் சபாலிங்கத்தின் மீது வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை அடிக்கடியாக கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகுதான் சபாலிங்கத்தினுடைய இந்த கொலையின் பின்னணி முழுமையாக தெரிந்தது. யார் செய்யறது, இப்படி நடந்தது சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்றெல்லாம் பின்னணியெல்லாம் தெரிந்தது பிறகு. ஓகே, சரி. இப்ப நாங்கள் சபாலிங்கம் சபாரணத்துடைய அரசியல் வரலாற்றை பார்ப்போம். அவருடைய அரசியல் வரலாற்று பின்னணி என்ன? ஆரம்ப காலத்துல இவர் எப்படி அரசியலுக்குள்ள ஈர்க்கப்பட்டார்? சபாலிங்கம் இலங்கையிலேயே பல்வேறு ஆரம்ப காலத்துல ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருந்தது. அவர் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கார். தமிழ் மாணவர் பேரையை உருவாக்குனத்துல, சத்தீஸ்வரனோட சேர்ந்து உருவாக்குனத்துல சபாலிங்கத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஆனா வரலாறுகள் எப்பவுமே திரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு என்ன நடக்குன்னா, தனிநபர் சார்ந்த ஒரு புனிதத்தை கட்டமைக்கிற போக்குங்கள்ட்ட இருக்குது. இப்ப தமிழ் மாணவர் பேர் வேண்டிய கேட்டோடனே சத்தீஸ்வரன் தானே உருவாக்குனார் என்ற ஒரு பிம்பம் நாங்க உருவாக்குறோம். உண்மையிலேயே அந்த தமிழ் மாணவர் பேரவை உருவாக்குனத்துல சத்யசீலன், சபாலிங்கம், கனகசுந்தரி, அரியரட்னம் போன்ற பல்வேறு தோடர்களுக்கு பங்கு இருக்குது. அவருடைய பங்களிப்புலாம் மறைக்கப்பட்டு சத்யசீலன் மாத்திரம்தான் தமிழ் மாணவர் பேருடைய ஸ்தாபர் என்ற ரீதியில ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுட்டு, அந்த தமிழ் மாணவர் பேரை உருவாக்குனது மிக முக்கியமான இருந்தது சபாலிங்கம். மாணவர் பேரவை ஏற்படுகிற காலகட்டத்துல பிரபாகரனும் அதுல ஈடுபடுறாரா? மாணவர் பேரவை 21ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவருடைய தரப்படுத்தலுக்கு எதிராகத்தான் தமிழ் மாணவர் பேர் உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்டு பல்வேறு ஊர்வலங்கள், பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மாணவர்களை அரசியல் ரீதியாக வென்றெடுப்பதும் மாணவர் போராட்டங்களை உருவாக்குவதும் தான். ஆனா சத்தீஸ்வரன் என்ன செய்யறாரு? அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? சத்தீஸ்வரனுக்கும் பிரபாகரனுக்கும் உறவு ஏற்படுது. சத்தீஸ்வரன் பிரபாகரன் உறவு ஏற்படுத்தோடனே அவர் ஒரு குட்டிமணி போன்ற ஆட்களுடன் சந்திக்கிறார். உண்மையிலேயே ஒரு ஜனநாயக விரோதியான போராட்டத்தை முன்னெடுக்க உருவாக்கப்பட்ட தமிழ் மாணவர்கள் அப்புறம் என்ன செய்ய ஆயுத ரீதியான போராட்டங்கள், வன்முறையில் ஈடுபடுற போக்கொண்டு இருக்குது. அந்த காலகட்டத்துல இவரும் இணைந்து கொண்டுட்டார் சபாரணம் சபாலிங்கம். சபாலிங்க மக்கள் உருவாக்குன தமிழ் மாணவர் பேரை உருவாக்கப்பட்ட மாணவர் பேரையில பிரபாகரன் ஆக்கள் இணைகிறாங்க. அந்த நினைவுக்கு காரணம் சத்தீஸ்வரன். குட்டிமணி போன்றாக்கள் இணைகிறாங்க. யோசித்து பாருங்க, தமிழ் மாணவர் பேரவைக்கு குட்டிமணி பிரபாகரன் என்ன தொடர்பு? அவர்கள் ஓகே மாணவர் பேரவை என்று சொல்லுகின்ற போது மாணவர்களாக இல்லாதவர்கள் கூட சிலரும் பிரபாகரன் 16-17 வயது மாணவராக இருந்திருக்கலாம். இணைந்தது பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, வன்முறையிலும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுற போக்குள்ளுங்கிட்ட இருக்குது. இந்த பிரபாகரன் என்ன செய்றாருன்னு கேட்டா, அந்த மாணவர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க அதே காலகட்டத்துல பிரபாகரன் என்ன செய்றாருன்னா, அவர் பஸ் எரிக்கிறார். பஸ் எரிச்ச உடனே பஸ்ஸை அடுத்த சின்ன சின்ன வன்முறையில் ஈடுபடுறாங்க. ஈடுபட்ட உடனே போலீசாரால தேடப்படுறாங்க. தேடப்பட்டோடனே இந்த இதுக்குள்ள இந்த தமிழ் மாணவர் பேருக்குள்ள குழப்பமும் பிரச்சனையும் வருது, முரண்பாடு ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் இவரும் கைது செய்யப்படுறார். மட்டக்களப்பு போன சத்தீஸ்வரன் கைது செய்யப்பட்டோடனே பல்வேறு சபாலிங்கம் போன்ற பல்வேறு ஆட்கள் தேடப்படுறாங்க. அதுக்கு பிறகு இலவன் தலைவராகும். அதுக்கு பிறகு தமிழ் மாணவர்களுடைய தோற்றம் அப்படியே முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் தமிழ் மாணவர் பிரபாகரனுக்கும் சபாலிங்கத்துக்கும் ஏதாவது உறவு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலகட்டத்தில் மாணவர் பேர்விலே உறவு வந்துச்சு. அவங்களுக்கு அடிக்கடி சந்திக்கிறது, பேசுறது வந்துட்டாங்க. அந்த முரண்பாடு அங்கான் தோல்லுண்டு. இந்த இவங்க வன்முறையில் ஈடுபடக்கூட சபாலிங்கம் போன்றாக்களுக்கு தமிழ் மாணவர் பேர் உடனடியாக வன்முறையில் ஈடுபடுறது விருப்பம் இல்லை. ஒரு அமைப்புரியா கட்டப்பட்டு மாணவர் மத்தியில் ஒரு பலமான ஒரு பேருன்றதுக்கு பிற்பாடு போராட்டங்கள் ஈடுபடுறது வேற. எடுத்தோடனே இப்ப இதோட பெரிய பிரச்சனை கடந்த காலத்துல என்ன நடந்துன்னு கேட்டால், ஒரு வெகுஜன இயக்கத்தையும் வன்முறை அமைப்பையும் எவ்வாறு கையாளுன்றதுல ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்க தவறு விட்டு இருக்கிறோம். எல்லா அமைப்புகளுமே அதுல தவறு விட்டு இருக்கு. தமிழ் மாணவர் காந்தியத்தையும் புரோட்டையும் பாத்தீங்களா தெரியும், அந்த வரலாற்றுல இருந்து பாத்தீங்களா. தமிழ் மாணவர் பேரவைய ஒரு வெகுஜன அமைப்பாக உருவாக்கி இருந்தால் பலமான ஒரு அமைப்பாக இன்றைக்கு அது உருவாகி இருக்கும். அப்ப அது உருவாக்கப்பட்டு 71 தமிழ் மாணவரை உருவாக்கப்படுது. ஒரு 2 வருஷத்துலயே அதனுடைய மரணம் நிகழ்ந்துட்டு அது இறுதி காலம் முடிக்குது. இதுக்கு நல்ல உதாரணமா நான் நினைக்கிறேன், ஐரிஸ் விடுதலை போராட்டத்தை சொல்லாம நினைக்கிறேன். சின்ஃபெயின் ஒன்று இருந்தது, ஐஆர்ஐ ஒன்று இருந்தது. சின்ஃபெயின் அரசியலை முன்னெடுத்தது, ஐஆர்ஐ ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. ஐஆர்ஐக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் சின்ஃபெயினை பாதிக்கல பெருசா.
ஆனா இவங்கள் வெகுஜன அமைப்பில் இருந்து கொண்டே வன்முறையிலேயே ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வன்முறையும் வெகுஜனமும் ரெண்டும் ஒன்றரை கலந்துட்டுது. இவங்களுக்கு ஒரு அரசியல் சித்தாந்த ரீதியான எந்த வளர்ச்சியும் இல்லை. நீங்கள் தமிழ் மாணவர் பேரவை நான் பிற்காலத்துல பார்த்து நான் இன்னொரு சித்தாந்த வளர்ச்சி கொண்டு ஆக்கலாம இருக்கல. எல்லா பேரும் ஒரு தரப்படுத்தல் என்ற அந்த அந்த பல்கலைக்கழக மாணவர் பிரச்சனைக்காக ஒன்றிணைந்தார்கள் ஒழிய ஒரு அரசியல் தெளிவு உங்கள்கிட்ட இருக்கல. அடுத்த இந்த தரப்படுத்தல் என்ற பிரச்சனை வந்து இது யாழ்ப்பாண மாணவர்களுடைய பிரச்சனையோடைய தமிழ் மாணவர்களுடைய பிரச்சனை அல்லவே இல்லை. தரப்படுத்தல் தொடர்பாக ஆண்டு கொண்டு வந்தது இன ரீதியான தரப்படுத்தல். தரப்படுத்தல் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு. அதை ஒரு மீண்ட உரையாடலுக்கு போகும், அதை விடுவாங்க. இல்ல 71ஆம் ஆண்டு கொண்டு வந்தது இன ரீதியான தரப்படுத்தல். அதற்கு பிற்பாடுதான் அது அந்த இன ரீதியான தரப்படுத்தல் சில ஆண்டுகள்லயே இல்லாமல் போயிட்டு அதுக்கு பிறகு வந்தது பிரதேச ரீதியான தரப்படுத்தல். அது வந்து நன்மைக்கு தீமை இருக்காது. தரப்படுத்தலுக்கு எதிரானவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, தரப்படுத்த ஆதரிக்கின்றவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளையும் உண்மை விலைக்கு பொய்மை இருக்கு. ரெண்டும் ஆராயப்பட வேண்டியது. அது இன்னொரு உரையாடல தான் செய்யணும். அது நாங்கள் திருப்பியும் சவாரணம் சவாலிங்கிறது இப்ப தமிழ் மாணவர்கள் பேரவை. அதுக்கு பிறகு இந்த இன்னும் ஒரு அமைப்பு சம்பந்தமான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதா? அதுக்கு பிறகு 71 உருவாக்கப்பட்டு 2 வருஷத்திலேயே தமிழ் மாணவர் பேரவை கலைஞ்சு போகுது. அதுவும் தமிழ் இளைஞர் பேரவை திரும்பி உருவாக்குறாங்க. இலங்கை தேசிய மன்னன் தலைமையிலான அது இல்ல, இலங்கை மன்னன் உருவாக்குன அமைப்பு வந்து வேற. இது தமிழ் மாணவர் பேரவை என்று புஷ்பராஜாக்கள், வரதாஜ பெருமாள், பட்னாவா, சந்ததியார் போன்றாக்கள் உருவாக்குனது. அந்த உருவாக்கத்திலையும் சபாலிங்கத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. இப்ப தமிழ் மாணவர் பேரவையினுடைய உருவாக்கம் வந்து 1973ஆம் ஆண்டு உருவாகுது. தமிழ் இளைஞர் பேரவை. அந்த பேரவையில புஷ்பராஜா தான் தலைவராக தெரிவு செய்யப்படுறார். தோழர் புஷ்பராஜாக தலைவராக பிரேரித்தது சபாலிங்கம். தமிழ் இளைஞர் பேரவையினுடைய தலைவராக அந்த கூட்டம் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி காரியாலயத்துல நடக்குது. இது வந்து தமிழர் விடுதலை கூட்டணியுடைய ஒரு இளைஞர் அமைப்பாக மாறுது. அப்படியா? இல்ல, அது உண்மையிலே என்னன்னா அது பல்வேறு சர்ச்சையில் இருக்குன்னு கேட்டால் தமிழ் மாணவர் பேரவை தனித்துவமான அமைப்பா உருவாக்கப்படும் என்ற நோக்கத்தினால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுல வந்து தமிழர் விடுதலை கூட்டணி ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருந்ததால ஆரம்பத்துல அது தமிழர் விடுதலை கூட்டத்தினுடைய ஒரு கிளையாக மாறிவிட்டது. வந்து ஒரு சின்ன தெளிவுபடுத்தல் தேவை. தமிழ் மாணவர் பேரவை சத்தியசீலன் தலைமையில உருவாகி சில ஆண்டுகள்ல கலைஞ்சிட்டது. அதுக்கு பிறகு தமிழ் இளைஞர் பேரவை உருவாகுது. அப்ப தமிழ் இளைஞர் பேரவை உருவாகினா தமிழ் இளைஞர் பேரவை புஷ்பராஜா தலைமையில உருவாகுது. அது வந்து தமிழர் விடுதலை கூட்டணியிட காரியாலயத்துலதான் உருவாகுது. அப்படியா? காரியாலயத்தில் உருவாகுது. தமிழ் இளைஞர் பேரவை என்ற பேரை பிரேரித்தது வந்து மாவேசியநாதி ராஜா. அப்ப நீங்க தெளிவுபடுத்துங்க. இது வந்து தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு இளைஞர் அமைப்பு. அப்படியா? இளைஞர் அமைப்பு, உண்மையில இளைஞர் அமைப்பு தான் அது. என்றால் நீங்கள் பாத்தீங்கள் என்றால் தமிழ் மாணவர் பிற்காலத்துல புஷ்பராஜா தோழரோட பேசும்போது தாங்கள் தமிழ் விடுதலை கூட்டணியிட கிளையாக நாங்கள் செயற்படுறது, அதுக்கு உங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னு சொன்னவர் என்கிட்ட. ஆனால் உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா அது தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு உப அமைப்பா தான் இருந்தது. என்றால் நீங்க பாத்தீங்கள் என்றால் தமிழ் விடுதலை கூட்டணி இருந்த பல பேர் வந்து தமிழறிஞர் பேரவைகள் இருக்கிறாங்க. உதாரணம் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி மகளிர் பேரவையில் இருந்த முழு பேரும் வந்து இளைஞர் பேரவைகளை வராங்க. மாணவர் பேரவையில இருக்கிற ஆக்களும் அப்படியே பிறகு இந்த தமிழ் இளைஞர் பேரவைக்கு உள்வாங்கப்படணுமா? டிஎல்எஃப்னுடைய நிறைய பேர் இளைஞர் அமைப்புல இருந்த முழு பேர் இங்க வராங்க. இப்ப உதாரணம் வந்து மகளிர் அமைப்பு இருந்ததானே டிஎல்எஃப்னுடைய மகளிர் அமைப்பு. அதுல இந்த பெண்கள் வந்து இப்ப புளோமினா லாரன்ஸ், சாம் தம்பிமுத்து, கலா தம்பிமுத்து, கனக ராணி, இப்படி நிறைய பெண்கள் அதுல இருக்காங்க. அப்படி இதுக்குள்ள வராங்க, எல்லா பேரும் பாருங்க இதுக்குள்ள. அப்ப அது ஒரு கலவையாத்தான் டிஎன்எஃப்னுடைய ஒரு இளைஞர் அமைப்பாத்தான் தமிழ் இளைஞர் பேரவை இருந்தது. ஆனா அதுக்குள்ள வித்தியாசமானாக்களும் கலந்து கொண்டாங்க. இப்ப வரராஜ பெருமாள் இருந்திருக்கிறார், சந்ததியார், அடுத்த கிபி அரவிந்தன் போன்றாக்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய வருகையை பாத்தீங்கன்னா முழு பேரும் டிஎன்எஃப்னுடைய அந்த அதுக்கூடாகத்தான் தங்களோட வருகையை இளைஞர் பேரவைக்குள்ள வராங்க. இப்ப தமிழ் இளைஞர் பேரவையிலையும் பிரபாகரனுடைய ஈடுபாடு இருந்ததா? அது அந்த அமைப்பிலையும் தமிழ் இளைஞர் பேரவையில பிரபாகரனுடைய ஈடுபாடு இருக்குல்ல. அந்த மாநாடு பேருக்கு பிற்பாடு பிரபாகரன் கூட்டுப்பணி போன்றார்கள் வேற வன்முறை அமைப்பாக அதை போயிட்டாங்களா அதுக்குள்ள.
வன்முறை ஆயுத அமைப்புல ஆர்வம் கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள சத்தியசீலன் சிறைப்பட்டு வெளியே வராம போயிட்டது. அப்ப இந்த தமிழ் மாணவர் பேரவைக்கு பிறகு தமிழ் இளைஞர் பேரவை உருவாகக்குள்ள அதுல ஏதாவது கருத்தியல் ரீதியான தெளிவுகள், சித்தாந்த தெளிவுகள் ஏதாவது இருந்ததா, அல்லது கிட்டத்தட்ட அதே அரசியல் போக்கத்தான் இவை பின்பற்றிச்சினமா? அதே தமிழ் மாணவர் பேரவை டிஎன்எஃப்னுடைய உபயோகத்தா இருந்தது. அதுக்குள்ள எந்த இப்ப காலப்போக்கில் அதுக்குள்ள இருந்த நபர்கள் வேறு விடுதலை அமைப்புகளுக்கு வந்ததுக்கு பிறகு சித்தாந்த ரீதியாக வளர்ந்திருந்தாங்க. தமிழிளைஞர் பேரவைக்கு என்ற ஒரு சித்தாந்த ரீதியான கோட்பாட்டு ரீதியான எந்த முற்போக்கான அம்சங்களும் இருக்கல. நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தர்மம் வந்து 1926ல வந்து யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. வெளிப்பட்டு 2 பேர் நயமுறையற்ற சுப்பிரமணிய மக்கள் அவங்கள் அந்த காலகட்டத்தில் உருவாக்கின அந்த வாலிபர் காங்கிரஸ்லேயே வந்து முற்போக்கான நிறைய அம்சங்கள் இருந்தது. சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள், உண்மையே சாதிய ஒழிப்பு போராட்டத்தை சாதியத்துக்கு எதிரான போராட்டத்துல முதல் ஈடுபட்டது வந்து யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் தான். திண்டமைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் அந்த காலத்திலே சபாபதி போசன நடத்துங்க. இப்ப பாக்கணுங்க சாதாரணமா இருக்கலாம். அந்த நேரத்தில் 1926ஆம் ஆண்டிலேயே சமபந்தி போசன நடத்தி தீண்டாமைக்கு எதிராக வெகுஜன போராட்டங்கள் நடத்திருக்காங்க. ஆனால் இந்த இளைஞர் மாணவர் பேரவையையும் இளைஞர் பேரவையையும் எந்த முற்போக்கான கருத்துக்களையும் இருக்குது. அவர்கள் வந்து தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணியுடைய அதே கருத்தில கொண்ட இளைஞர் அமைப்பாக இருந்தார்களுடைய எந்த முற்போக்கான கருத்துலாம் அவங்ககிட்ட இருக்குல்ல. அப்ப இதுக்கு பிறகு இப்ப சபாலிங்கம் வந்து தமிழ் இளைஞர் அது எப்படி அது பிறகு அது எப்படி ஒரு முடிவுக்கு வருது? தமிழ் இளைஞர் பேரவை பேரவையில இருந்து காலகட்டத்தில் அதுக்குள்ள நிறைய பல்வேறு முரண்பாடுகள் வருது. அதுக்குள்ள என்றால் அது ஒரு தமிழர் விடுதலை கூட்டத்தின் உப அமைப்புத்தானே. அதுல இருந்து நிறைய பேர் வெளியேறாங்க. அதுல இருந்து சபாலிங்கம் எல்லாம் வெளியேறி சபாலிங்கம் அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு கேட்டால் சபாலிங்கம் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு பிற்பாடு ஒரு பாலத்தை குண்டு வைத்தது என்ற சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்படுறாரு. அருமையிலே குண்டு வச்சாரா அல்லது அதுல சம்பந்தம் இல்ல, சந்தேகத்தின் பேர் தடுப்பு காவல் இருக்க போது தப்பி போறா. தப்பி ஜன்னலால பாயக்குள்ள முழந்தடி அடிபட்டு சிறையில இல்ல கொழும்புலாம் கொண்டு வச்சுக்குள்ள சிறை கொண்டு போகலாம் தப்புறாரு. அவர் தப்பிட்டாரு. அதுல இருந்து தப்பி தலைமுறையாக ஒரு 5-6 வருஷம் இருந்தவர் வெளியில இருந்து பிற்பாடுதான் அவர் வெளிநாட்டுக்கு வராரு. அப்ப அந்த 5-6 வருஷத்துல அவர் எந்த செயற்பாடுகளையும் பெருசாக ஈடுபட்டு தலைமுறை வாழ்க்கை தானே. அதுக்கு பிறகுதான் வெளிநாட்டுக்கு வராரு, பரிசுக்கு வராரு. 90 எத்தனாம் ஆண்டு வராரு பரிசுக்கு அது தெரியாது எனக்கு. அவருக்குமான எனக்கு அவனுக்கு 92ல அவருக்கு எனக்குமான உறவு வருது. 92ல சபாலிங்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான். விலங்கிலக்குள்ள இளைஞர் பேரவை, மாணவர் பேரவை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய நேரடி அறிமுகம் வந்து பிரான்ஸ்ல எனக்கு 92 தான் ஏற்படுது. நானுங்க அதுக்கு முதலே வந்துட்டார் அவர் இங்க. ஏன்னா நானுங்க நுண்பதிகளின் கடைசி பதில வந்திருப்பார் நினைக்கிறேன். சபாலிங்கம் வெவ்வேறான தகவல்களை உங்களுக்கு பரிமாறி இருக்கிறார். கடந்த கால அரசியல் பற்றி ஏதாவது குறிப்பான விஷயங்களை உங்களோட பரிமாறி இருக்கிறாரா? சபாலிங்கம் மனித உரிமை செயல்பாட்டாளர். இங்க அவர் நேர ஒரு ஆவண காப்பலர். அவருக்கும் எனக்குமான ஒரு ஏற்படுத்த காரணம் கேட்டால் அவரது மனித உரிமை செயல்பாடுகள், ஆவணங்கள் தொடர்பான ஒரு சேகரிப்பாளர், ஒரு ஜனநாயகவாதி. இப்ப ஆவண செயற்பாட்டாளர் என்னைக்குள்ள அவர் இந்த தான் ஒரு அரசியல்ல முக்கியமான பாத்திரத்தை வகிச்சிருக்கிறார். ஆரம்ப காலத்துல பிரபாகரன் போன்றவர்களோட மிக நெருங்கிய, பிரபாகரனோட மட்டுமில்ல அந்த நேரம் இருந்த இயக்கங்களுடைய தலைவர்களோடையும் நெருக்கமான உறவை அவர் மேற்கொண்டிருப்பார் நினைக்கிறேன். அப்ப அது சம்பந்தமான ஆவணங்கள் சேகரிப்பு, அது அந்த இதுகளை ஆவணப்படுத்துறது சம்பந்தமான செயற்பாடுகள்ல அவர் ஈடுபட்டிருந்தாரா? அவரோட நிறைய அவரை பொறுத்தவரை ஈழம் தொடர்பான ஒரு ஆவண காப்பகத்தை உருவாக்கணும் என்ற அவருடைய நோக்கம். அதே நேரம் ஈழம் தொடர்பான ஒரு தொடர் ஒரு புத்தக நூலண்டை உருவாக்கணும் ஐடியாவிட்டு இருந்தது. ஒரு ஆவணத்தை உருவாக்கணும். குறிப்பா வந்து இயக்கங்களுடைய உருவாக்கம், குறிப்பாக புலிகள் தொடர்பாக, பிரபாகரன் தொடர்பாக கடும் விமர்சனம் அவங்ககிட்ட இருந்தது. இல்ல அது பிற்காலத்துலதானே இருந்தது அல்லது ஆரம்பத்திலே வந்துட்டுதா? இல்ல, நான் சந்திக்கும் போது இந்த ஆவணங்கள் தேடுகின்ற போக்காரோட இருக்கக்கூடிய இதான் முக்கிய காரணமா இருந்தது. அதாவது ஈழம் தொடர்பாக ஒரு ஆவண காப்பத்தை தொடங்குவது, அதன் கூடாக தான் ஒரு நூலை உருவாக்குவது, அதாவது ஈழப் போராட்டம் தொடர்பான வரலாற்று நூலை உருவாக்குவது. அதுல புலிகள் தொடர்பாக, புலிகளுக்கும் தனக்குமான உறவு, பிரபாகரன் தொடர்பான இது தொடர்பாக நிறைய பேர் அந்நேரம் சந்திச்சு கொண்டிருந்தவர். ஆவணங்கள், வாய்மொழி மூலங்கள், அடுத்தது நூல்கள், சேகரிப்புகள் நிறைய இதுல ஈடுபட்டு கொண்டிருந்தவர். அப்ப அது புலிகளுக்கு தெரியும் பிரபாகரன் தொடர்பாக இவருடைய கடும் விமர்சனம் இருக்குன்னு சொல்லி. பிரபாகரன் தொடர்பாக இவருடைய கடும் விமர்சனம் இருக்கு. அதே நேரம் இவர் வந்து அது தொடர்பான தகவல்களை திரட்டி கொண்டிருக்கிறார். அது நிறைய பேர் சந்திச்சவர். பழைய புலிகள் இருந்து வெளியேறினாக்கள், புலிகளோட தொடர்பான நிறைய உறவுகள் இருந்தான் இவருக்கு.
அப்ப அடுத்த சவாலிங்க கிட்ட ஒரு தன்மை சவாலிங்க நிறைய பேச மாட்டார். அதே நேரம் சொல்லுண்ட கருத்து கடும் விமர்சனங்களா இருக்கும். ஒரு பயம் உண்டு, கடும் விமர்சனங்கள் பயப்படலாம். அப்ப பிரபாகரன் தொடர்பாக கடும் விமர்சனம் அவர்கிட்ட இருந்தது. அது என்ன இவ்வாறான விமர்சனங்கள் தெரியுமா உங்களுக்கு? பிரபாகரன் அவரை பொறுத்த பிரபாகரன் ஒரு பாசிஸ்ட் தான். பிரபாகரனுக்கு ஒரு அரசியல் இல்லை. ஏன்னா மாணவர் பேரவையில் இருந்த காலகட்டத்திலிருந்து பிரபாகரன் அவர் அவதானிச்சு கொண்டு வந்தவர் தானே. அப்ப இந்த போராட்டம் எப்படி போகும் அவருக்கு தெரியும். இந்த பிரபாகரன் தலைமையில் இந்த போராட்டம் எப்படி போகும் தெரியும். பிரபாகரன் தொடர்பாக அவருக்கு பெரிய நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல. அப்ப அவருடைய கருத்து என்று கேட்ட இந்த போராட்டம் மிக மோசமாக பாசிச நிலைக்கு போகும் என்றுதான். அப்ப இவர் இந்த படுகொலைகள் சம்பந்தமாகவும் ஆவணங்களை தயாரிச்சிருக்கிறார். விடுதலை புலிகளுக்குள்ள நடந்த படுகொலைகள் சம்பந்தமாக முக்கியமான ஆவணங்கள் வந்து இயக்க படுகொலைகள் தொடர்பான ஆவணங்கள் அவர்கிட்ட நிறைய இருந்தது. புலிகள் மாத்திரமல்ல, புலாட் செய்த படுகொலைகள், டிலோ செய்த படுகொலைகள், இலங்கை அரசு படுகொலை, ஏன்னா மனித உரிமைகள் தொடர்பான இதுல அக்கறையா இருந்தவர். உதாரணமாக UGHR ரிப்போர்ட் இருக்கு தானே, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய இதை வந்து பிரெஞ்சில மொழிபெயர்த்து வெளியிட்டவர். அப்ப அந்த நிறைய மனித உரிமை தொடர்பான அக்கறையும் செயற்பாடும் அவர்கிட்ட இருந்தது. அது புலிகளுக்கு ஒரு பெரிய தொந்தரவா தான் இருந்தது. அப்ப எப்படி அவர் வந்து TCC இன்றைக்கு நாங்கள் சொல்றப்படுகின்ற தமிழ் கோஆர்டினேட்டிங் கமிட்டி, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, அடுத்தது எரிமலை போன்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கினது சபாலிங்கம் சபாரண்ணம். அதே மாதிரி விடுதலை புலிகளுடைய எரிமலை பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்ததும் சபாலிங்கம் சபாரண்ணம். இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்ப 81ஆம் ஆண்டு அவர் பிரான்ஸ்ல இருக்கிற பிரான்ஸ்ல வந்து அவர் 91ஆம் ஆண்டு இல்ல 81ல பிரான்ஸ்ல 81 பிரான்ஸ்ல வந்துட்டார் அவர். ஓகே. ஏன்னா 81க்கு அல்ல சின்ன சின்ன அமைப்புகள், தமிழர் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் பிரான்ஸ் உருவாக்கப்பட்ட போது அதுல அவர் இணைஞ்சு வேலை செய்யறார். அப்ப 1981ஆம் ஆண்டு இங்க தமிழர் ஒருங்கிணைப்பு குழு TCC உருவாக்கப்படுது. இப்ப இதற்கா கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். என்ன வடக்கு அந்த இலங்கையில இருந்து தமிழர்களுடைய புலம்பெயர்வு, கணிசமான புலம்பெயர்வு ஏற்பட்டது 83 கலவரத்துக்கு பிறகு. அது கூட கொஞ்சம் குறைவென்று தான் சொல்லலாம். ஆனால் 1988, 87 இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த பிறகு 1989 காலகட்டங்கள்ல ஒரு இடப்பெயர்வு ஒன்று நடந்தது. இலங்கையில இருந்து கணிசமானவர்கள் வெளிநாடுக்கு புலந்து பெயர்ந்தவர்கள். அதன் பிற்பாடு 1991 தான் பாரிய புலம்பெயர்வு நடக்குது. அதாவது மேற்கு நாடுகளை நோக்கின கணிசமான புலம்பெயர்வு வந்து 91க்கு பிறகுதான் நடக்குது. அதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1981 சபாலிங்கம் பரிசுக்கு வந்துட்டார். அப்படியா? அங்க நினைச்சேன் சிறையில இருந்து போலீஸ்ல இருந்து தப்பி தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து அங்க இலங்கையில வாழ முடியாமல் தப்புறார் நாட்டுக்கு. அப்ப அந்த காலகட்டத்திலே வந்துட்டார். 81க்கு முதலே வந்துட்டாரு. 80ல வந்திருப்பாரு நினைக்கிறேன். அப்ப 80ஆம் ஆண்டு காலகட்டம் என்றால் அவர் அதுக்கு முதல் 70களின் இறுதி காலம், அதாவது தமிழீழ விடுதலை போராட்டம் முளைவிட ஆரம்பித்தது முதல் அதோட ஒரு இயங்கு நிலைக்கு வார காலகட்டம் முழுக்க அவர் அந்த அமைப்புகளோட இணைந்து பயணிச்சிருக்கிறாரு. நேரடி சாட்சியம் அப்படித்தானே. இடத்துல 80 மட்டும் பயணிச்சிருக்காரு. தலைமுறை வாழ்க்கையா இருந்தாலும் கூட பல்வேறு இயக்கங்களோட உறவை நிச்சயமா வச்சிருந்திருப்பாங்க. 81 இங்க வரக்குள்ள 81ல தான் அந்த தமிழர் குடும்ப குழு உருவாக்கப்படுது, TCC உருவாக்கப்படுது. அது பல்வேறு அந்த காலகட்டத்தில் பரிசில் வாழ்ந்த பல்வேறு தமிழர்கள் சேர்ந்துதான் அந்த TCC உருவாக்குறாங்க. அதுல வேலுமயில் மனோகரன், புலிகளுடைய பொறுப்பாளர் பிற்காலத்தில் இருந்த வேலுமயில் மனோகரன், அந்த சொல்லப்படுறவர் பல்வடித்துறையை சேர்ந்தவர். அவர் தான் சபாலிங்கம், அரியரத்னம் ஒருவர் வந்து அரியரத்னம், அடுத்தது நித்யானந்தம், டெலோ நித்யானந்தம், பிற்காலத்துல டெலோ நித்யானந்தம் வெளிப்படுறாங்க. அவங்களாம் சேர்ந்துதான் TCC என்ற தமிழர் குணவாளர் கழகத்தை உருவாக்குறாங்க. அந்த தமிழர் குணவாளர் கழகத்தினூடாக எரிமலை என்ற பத்திரிகை வருது, வெளியிடப்படுது. அதனுடைய முதல் ஆசிரியராக, எரிமலையின் ஆசிரியராக சபாலிங்கம் தான் நியமிக்கப்படுறார். இதுல நான் ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுத்தல் ஒன்றை செய்ய விரும்புறேன்னா, தூள் மனோ அல்லது வேலும் மனோகரன் என்று சொல்லப்படுறவர், அவர் வந்து தன்னுடைய எந்த சொந்த நலனுக்காகவும் அதனை செய்யல. அது அவர் முற்றுமுழுதாகவே அமைப்பு சார்ந்துதான் அதை செய்தவர் என்றதை நான் இங்க பதிவு செய்யறது முக்கியம் நினைக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அல்ல தனக்காக அதை செய்யல என்றது. அடுத்தது வேலும் மயிலும் மனோகரன் தொடர்பாக ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் தான் இங்க இருக்குது. நிச்சயமா
என்ன புலிகள்கிட்ட வேறாக்கினாங்க கலைக்க முடியாது. கருத்து சுதந்திரம் என்றது புலிகள்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. ஆனா வேலும் மயிலும் மனோகரனோடு கதைக்க முடியும், உரையாட முடியும்ன்ற போக்கு இருந்தது இங்க. இப்ப நானோட நீண்ட காலம் உரையாடினது இல்ல. ஆனா பல்வேறு தோழர்கள் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அவரோட குறைந்தபட்சமாவது உரையாட முடியும் என்று சொல்லி. பல்வேறு உறுப்பினர்கள் அமைப்பை தங்களுடைய சொந்த நலனுக்காக பாவிச்சிருக்கணும். ஆனால் இவர் வேலும் மயிலும் மனோகரன் முற்றிலும் மாறுபட்டு இருந்தவர், இயக்க விசுவாசத்தோட இருந்தவர் நினைக்கிறேன். அப்ப அவங்க எல்லா பேரும் சேர்ந்து தான் அந்த டிசிசி தமிழர்கள் ஒழுங்கமைப்பு குழு உருவாக்குறாங்க. காலப்போக்கில் அது என்ன நடக்குதுன்னா புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போய் அது புலிகளுடைய அமைப்பாக மாற்றப்படுது. இப்ப உங்களுக்கு எல்லா வெகுஜன அமைப்புகளும் காலப்போக்கில் புலிகளுடைய இப்ப நீங்க இலக்கிய சந்திப்பு தொடக்கம் சகல பெண்கள் சந்திப்பு எல்லாத்தையும் பாத்தீங்களா என்றால் எப்படி அதுக்குள்ள இருந்து ஊடுருவல் நடந்து அவங்களுக்கு ஏற்ற சாதகமாக அமைப்பாக மாற்றப்படுதோ அது மாதிரி டிசிஸும் உருவாக்கப்படுது. அதுல குகநாதனும் இருந்தாரா? டான் டிவி குகநாதன் பிற்காலத்துல பாரு நான் அதுக்குள்ள இருந்துதான் நான் அறியேன். ஆனா விடுதலை டிடிஎன் தொலைக்காட்சி ஆரம்பத்துல குகநாதன் தான் அந்த தொலைக்காட்சியை உருவாக்கி நடத்தியவர் நினைக்கிறேன். அப்படியா? தொலைக்காட்சி குகநாதன் தான் ஈழ நாட்டையும் டிடிஎனையும் உருவாக்கினவர். அதுக்கு பிற்பாடு புலிகளுடைய ஊடுருவலுக்குள்ள போய் புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது வந்துட்டது. புலிகள் எங்கேயுமே இந்த வெகுஜன அமைப்புகள் வெகுஜன ஊடகங்களை சுதந்திரமாக நடமாட உருவாக்குறதுக்கு விடமாட்டாங்க தானே. கோயில்களுக்கும் இதேதான். ஈழத்துல வெகுஜன அமைப்புகள் மக்கள் அமைப்புகள் எவ்வாறு குடிகளால் உருவாங்கப்பட்டு குடிகளுடைய அமைப்புகளாக மாற்றப்பட்டு அதுதான் ஐரோப்பா நாடுகளிலும் உருவானது. ஐரோப்பா நாடுல எந்த வெகுஜன அமைப்புகளும் சுதந்திரமாக இயங்குவதற்கான எந்த உரிமைகளையும் சுதந்திரத்தையும் குடிகள் கொடுக்கல. நேர்த்தே பார்க்க முடியாது. பொதுவாக துவங்கப்பட்ட ஆரம்பத்தில் தன்னியல்பாக துவங்கப்பட்ட அமைப்புகளும் பிற்காலத்துல அது விடுதலை புலிகளுடைய அமைப்புகளாக உள்வாங்கப்பட்டது. ஒன்று புலிகளுடைய அமைப்பா மாறும், இல்லாட்டி அவங்க தடை செய்வார்கள். பத்திரிகைகள் எல்லாம் நடந்தது. உதாரணம் கலைச்செல்வன் பள்ளம் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டவர். கள்ளம் பத்திரிகை வெளியிட்டதுக்காகவே கலைச்செல்வனை புலிகள் கடத்தி கொண்டு சித்திரவதை செய்தவங்க. அதாவது சவாலிங்கம் படுகொலைக்கு முன்னால அது புலிகள் கோட்டை என்ற மிக மோசமா. நீங்கள் பரிசில் வாழ்வும் சரி வன்னில வாழ்வும் சரி. இந்த போலீசாரை பொறுத்தவரை அவங்களுக்கு வெளிநாட்டு ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில் அவங்க பெருசா அக்கறை கொள்ளல. அடுத்து புலிகளுடைய செல்வாக்கு மிக கடுமையா இருந்த காலம் அது. இப்ப இதுல இப்ப சபாலிங்கத்துடைய பதிவுகள் சம்பந்தமா நீங்க சொல்லிக்கலாம். ஆவணங்களை சேர்த்தார், அதுக்கான வேலையில கணக்க செய்திருக்கின்றார். அது சம்பந்தமாக அவர் லண்டன்லயும் சில சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். அப்ப இந்த விடுதலை புலிகளுடைய மிக முக்கியமான நபர், விடுதலை புலிகளுக்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்தவர் சின்னத்துறை ராகவன், ராஜேஷ்குமார், சின்னையா ராகவன். அவருடைய பதிவுகளும் வந்திருக்கா இவர் ஆவணப்படுத்தல. இல்லைன்னா தோழர் இப்ப சவாலிங்கம் சாகரத்துக்கு முதல் பல்வேறு தோழர்கள் இயக்கத்தினுடைய பழைய உறுப்பினர் சந்திச்சு கொண்டு வந்தவர். ராவணனை சந்திப்பதற்காக லண்டன் போன போது ராவணனுடைய அழைப்பின் பேர்ல லண்டன் போயிருக்கிறார். ஒரு ராவணன் சந்திக்க மறுத்ததாகவும் அதனால் அவர் திரும்பி வந்து விட்டதாகவும் அவர் என்ன சொல்லியிருந்தார். மிக கடுமையான விமர்சனங்களை ராவணன் மீது வச்சிருந்தார். ஏன்னா தன்னை அழைச்சி போட்டு கடைசி நேரத்துல ராவணன் லண்டன்ல தன்னை சந்திக்கல என்று சொல்லி இது பற்றிலாம் அப்புறம் ராவணன் கேட்டிருக்கேன் நான். ராவணன் சொன்னார் என்று கேட்டால் இப்ப சவாலிங்கம் அங்க புலிகளுடைய ஆதரவாளர் ஒரு வீட்டில இருந்திருக்கிறார். அதனால தனக்கு அந்த அங்க இருந்ததன் காரணமாக தான் சந்திக்க விரும்பல. அதுல நியாயம் இருந்தது. என்றால் ஒரு புலி என்ற உறுப்பினரை வீட்டில் இருந்து கொண்டு இன்னொரு புலி உறுப்பினர் போய் கலைக்கிறது ஆபத்தான விஷயம் தானே. அந்த அடிப்படையில தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதுல என்ன பிரச்சனை ஏற்பட்டா ராகவன் சந்தித்தது என்று சொல்லிவிட்டார் பிற்காலம். இப்ப சவாலிங்கத்தை தான் சந்தித்தது அவர் மறைவுக்கு பிறகு அவர் தான் சந்தித்தது என்று சொல்லிட்டார். எங்கேயாவது பதிவு செய்திருக்கிறாரா? சமீப காலத்துல பேஸ்புக் உரையாடல்களை பிரச்சனையில தான் சபாலிங்கத்தை சந்தித்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். உண்மையில அவர் சந்திக்கல. இந்த சபாலிங்க என்கிட்ட சொன்னது. இப்ப போய் அதுல ஒரு இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுவோம். நாங்கள் பெருசுல சபாலிங்க நினைவு கூட்டம் நடந்தது. அப்ப நான் ராவணனோட மிகவும் உறவாயிருந்த காலகட்டம் அது. சபாலிங்கத்தினுடைய நினைவு கூட்டம் ஒன்றுக்கு நான் இவரை கூப்பிட்டேன். நான் ராவண தலைமை தாங்கிறதுக்கு. அப்ப தலைமை தாங்க கூப்பிட்ட உடனே எனக்கு கடும் விமர்சனம். இங்க சபாலிங்கத்தை சந்திக்காதவரை இப்படி நீ தலைமை தாங்க கூப்பிடுவா தோழர் மத்தியில கடும் விமர்சனமும் கண்டனமும் எனக்கு.
அப்ப கடும் விமர்சனத்துக்கு கூட அந்த கூட்டம் நடந்தது. அதுல அவர் சந்திச்சதை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? அதுல அதை பற்றி ஒண்ணும் கதைக்கல, அதை பற்றியே கதைக்கல அவர். இவர் ஆவண படத்துல மேற்கொண்டதாலையும் அது சம்பந்தமான தகவல்கள் சேகரித்ததாலையும் தான் இந்த முரண்பாடு, விடுதலை புலிகளுக்கு எதிரான இந்த முரண்பாடு வலுவடைஞ்சிருக்கு. அப்ப அதுன்ற ஒரு களையெடுப்பா தான் தபாலிங்கத்தை விடுதலை புலிகள் குறிவைத்திருக்கிறோம் நினைக்கிறேன். இல்ல, இதுல ஒரு இடையில ஒரு சம்பவம் நடந்தது கேட்டால், இவர் 94 மே படுகொலை செய்யப்படுறாரு. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முதல் பாரிஸுக்கு புலிகள் இருந்து வெளியேறணும்னு சொல்லி ஒரு நபர் வந்திருக்கிறார் இங்க. அந்த நபரை வந்து சபாலிங்கத்துடைய நண்பரோட அறிமுகப்படுத்திருக்காரு. ஒரு புலிகள் இருந்து முரண்பட்டு கொண்டு வெளியேறிட்டாருன்னு சொல்லி சபாலிங்க அறிமுகப்படுத்தினது ஒரு ஒரு முக்கியமான பெண்ணியவாதிகளுடைய சகோதரரா? பேர் வேண்டாம், அது எந்த அளவுக்கு நாங்கள் அதை அவருடைய நண்பர் அவரு சபாலிங்கம் இந்த சுடுபட்டு ஒரு மாதத்துக்குள்ளே அவர் நாட்டை விட்டு வெளியேறி போயிட்டார் பயத்துல. அவர் தான் அறிமுகப்படுத்தினது அந்த நபரை புலிகளுடைய. அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் வந்து இவர்கள் இதுக்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. அவர் ஒரு நட்பு அடிப்படையில தான் அறிமுகப்படுத்தினார். அதெல்லாம் அந்த பேரை தவறாக எடுக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அதெல்லாம் அந்த பேரை தவிர்க்கிறேன். அவர் திட்டமிட்டு அவர் செய்யல. புலிகளில் இருந்து முரண்பட்டு வெளியேறும் என்ற அடிப்படையில அறிமுகப்படுத்திருக்கார். சபாலிங்கம் அவரோட அந்த புலிகளோடு அந்த புலியை நம்பி நிறைய உரையாடல் செய்திருக்கிறார். பிறகு அந்த புலியும் நிறைய தகவல்களை புலிகள் பிரபாரம் தொடர்பாக புலி பற்றிய நிறைய தகவல்களை சொல்லி இருக்குது. இந்த சபாலிங்கத்தின் மீது சபாலிங்க நம்பிக்கை கொள்ளவும் பண்றதுக்காக நிறைய தகவலை சொல்லியிருக்கு. சபாலிங்கமும் நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கு போல அவரோட. அதாலதான் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் என்று ஆழம் தெரிய வந்தது. என்னென்றால் சபாலிங்கம் எப்பவுமே தனக்கு நம்பிக்கையற்ற நபர்கள் யாரையுமே தண்டை வீட்டுக்கு கூப்பிடுறது இல்லை. அவருடைய சந்திப்புகள் முழுக்க வெளிதான் நடக்கும். அடுத்தது வந்து இப்ப அது ஒரு நீங்கள் அந்த சம்பவம் நடந்தது ஒரு தொடர்மாடி வீடு என்றால் நிச்சயமாக அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் இருந்திருக்கு. யார் வந்தார்கள் போனார்கள் என்ற விஷயம் வந்து அங்க எப்படியும் பதிவுல இருந்திருக்கும் இல்லையா? இல்ல, அந்நேரம் சிசிடிவி கேமரா இல்ல, காலிங் பெல் தான். பெல் கீழே வந்து பெல் அடிச்ச உடனே 2 பேர் போயிருக்காங்க. அதாவது இந்த சம்பந்தப்பட்ட அறிமுகமான புலியும் இன்னொரு நபரும் போயிருக்காங்க. காலிங் பெல் அடிச்ச உடனே சபாலிங்கம் கேட்டிருக்கு. இவர் தான் வந்திருக்கோன்னு சபாலிங்கம் கதவை திறந்துட்டது. என்ன பிரச்சனை? ஒண்ணுதான் சபாலிங்கம் தனக்கு அறிமுகம் இல்லாத எந்த நபரையும் வீட்டுக்குள்ள அழைக்காது. இவர் அறிமுகமானவர் என்ற அடிப்படையில இவரை அழைத்தது. மேல போய் இவரும் அவரோட வந்த 2 நபர்கள் தான் அப்படியா? இவரும் இன்னொரு சம்பந்தப்பட்ட அறிமுகமான சம்பந்தப்பட்ட புலி இருக்குத்தானே, அவரும் இன்னொருவரும் போய்தான் சபாலிங்கத்தை சுட்டார். அந்த மற்றவர் அவர் 2 பேரும் அதுக்கு பிறகு இல்ல. 2 புலிகளும் அதுக்கு பிறகு பரிசுல இருக்க மாட்டாங்க தானே. அடுத்தது சபாலிங்கம் அந்த புலி தொடர்பாக எந்த அறிமுகத்தையும் வேறாக்கள் செய்யல தானே. செய்திருந்தா ஐடென்டி பண்ணலாம். உங்களோடையும் அந்த நபர் சம்பந்தமா யாருக்குமே தெரியாது. அப்ப இது எப்படி பிறகு தெரிய வந்தது? எனக்கு புஷ்பராஜா தோழ சொன்னவர். புஷ்பராஜாக்கு சபாலிங்கம் சொல்லி இருக்கிறாரா இப்படி ஒரு ஆளோட தொடர்பு? சந்திக்கிறது புஷ்பராஜா தோழ சொன்னா தான் சந்திக்கிறதுக்கு இருந்தேன்னு சொல்லி அவர் அந்த சம்பந்தப்பட்டால தான் சந்திக்கலன்னு சொல்லி அந்த காலகட்டத்துல புஷ்பராஜா தன்னுடைய ஈழ போராட்டத்தில் தனது சாட்சியம் எழுத துவங்கிட்டாரா? அது எனக்கு நிச்சயமா சொல்ல தெரியல எனக்கு. ஆனா சபாலிங்கம் எழுதுவதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டு அந்த அந்த புஷ்பராஜா அவர்கள் ஈழ போராட்டத்தில் எனது சாட்சியம் எழுதுவதற்கு முன்பாகவே சபாரட்னம் தனது ஈழ போராட்டத்தில் தனது சாட்சியத்தை எழுத முற்பட்டிருக்கிறார். அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் தயாரிப்புல ஈடுபட்டிருக்கிறார். ஐயோ, அவரோட 2 முன்னெடுத்து சொல்ல முடியாது. அவர் வேற கோணத்துல வேற சபாலிங்கம் நீண்ட கால அவருடைய நீண்ட கால திட்டம் அது. ஈழப் போராட்டம் தொடர்பாக, புலிகள் தொடர்பாக, பிரபாரம் தொடர்பாக ஒரு நீண்ட ஆவணம் ஒன்றை செய்யணும்ன்றது நீண்ட கால திட்டம் அவர். அதுக்காகத்தான் நிறைய உரையாடல்களை ஆவணங்களை சேகரித்துக் கொண்டு வந்தவர். இந்த ஆபரேஷன் தொடர்பாக, அதாவது இந்த சபாலிங்கம் படுகொலை சம்பந்தமாக சுவிஸ் முரளி அன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான நபராக இருந்தவர். விடுதலை புலிகளுடைய நடவடிக்கைகள் அவதானிப்புகள் சம்பந்தமா இருந்தவர். அந்த படுகொலை நடந்த பொழுது சுவிஸ் முரளி மீதும் குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. முதல் குற்றச்சாட்டு சுவிஸ் முரளி மீது தான் இருந்தது.
அதை அவர் மறுத்தும் இருக்கிறார். ஆனா அது சம்பந்தமா நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க? இல்ல அந்த சபாலிங்கம் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு தேனி இணையதளத்துல ஒரு கட்டுரை வந்தது. தேனி இணையதளத்துல அதுல முழுக்க முழுக்க அந்த கட்டுரையின் சாராம்சம் அந்த கொலைக்கு காரணம் சுவிஸ் முரளி தான். சுவிஸ் முரளிக்கு இந்த கொலை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி. ஆனா காலப்போக்கில் நான் அறிந்தேன்னு கேட்டா அந்த தேனி கட்டுரை இப்ப சமீப காலங்களில் நான் யோசிக்கு பார்க்கும்போது தேனி கட்டுரையில எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் என்றால் தனிப்பட்ட உரையாடுகளில் என்னோடு தனிப்பட்ட உரையாடுகளில் சுவிஸ் முரளி மீதும் மற்ற சில தோழர்கள் மீதும் குற்றம் சாட்டுறார்கள். இலக்கிய சந்திப்பு அங்க நடந்த என்ன நடந்தது கேட்டால் சுவிஸோ இலக்கிய சந்திப்பு நடந்தது சபாலிங்கன் சாக முதல். அந்த இலக்கிய சந்திப்புல சபாலிங்கம் கலந்து கொள்வார், அதுல சுவிஸ் முரளியும் கலந்து கொள்கிறார். அப்ப சபாலிங்கம் அதுல புலிகள் தொடர்பான கடும் விமர்சனத்தை வைத்ததாகவும் அதுல சுவிஸ் முரளிக்கும் சபாலிங்கத்துக்கும் முரண்பாடு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதுல வீடியோ எடுத்தவங்களது இலக்கிய சந்திப்புல வீடியோ எடுத்தது. அந்த வீடியோ ஒரு பிரதி சுவிஸ் முரளியால வன்னிக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அதுல இந்த அந்த இது தொடர்பாக நானும் சில கருத்துக்களை எழுதி பல்வேறு அது சம்பந்தப்பட்ட பல்வேறு நண்பரோட நான் முரண்பட்டு இருக்கிறேன். இது கொலை சபாலிங்களுடைய கொலை நடக்கிறதுக்கு எவ்வளவு காலத்துக்கு முதல் இது நடந்தது நீங்க சொல்ற விஷயம்? எனக்கான அதுக்கு ஒரு வருடத்துக்குள்ள நடந்திருக்கு அந்த இலக்கிய சந்திப்பு நினைக்கிறேன். ஆனால் நான் ஆராய்ந்த போது இப்ப நான் சொல்லுவாங்க அந்த இலக்கிய சந்திப்பு அந்த கெசட் பிரச்சனை இது தொடர்பாக நானும் ஒரு சில கட்டுரைகள் எழுதி சில விஷயங்கள் எழுதி இந்த சம்பந்தப்பட்ட தோழர்களை பேரும் எழுதி முரண்பட்டு இருக்கிறேன். ஆனால் காலப்போக்குல நான் ஆராயும் போது எந்த அளவுக்கு நம்பகமான செய்தின்னு சொல்லி என்னால உறுதிப்படுத்த முடியாமல். என்றால் என்னிடம் அந்த தேனி இணையதள கட்டுரை எப்படி நம்புறதும் எனக்கு தெரியல. என்னிடம் ரகசிய தனிப்பட்ட உரையாடல்கள் சொல்றாங்களும் பொது வழியில சொல்ல தயாரில்லை அவங்க. அடுத்தது இவ்வாறான ஒரு கொலை தொடர்பான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது புலிகள் அதனை இங்குள்ள உறுப்பினர்களுக்கும் தெரியப்படுத்தி இருப்பார்கள் என்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அல்லவா? நிச்சயமே இல்லை. என்றால் புலிகள் ஒரு ரகசிய தகவல் திரட்டி இருப்பார்களே ஒழிய இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போன்ற என்ற விஷயம் இவர்களுக்கு இங்குள்ளவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமா முன்கூட்டியே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதுல சில விமர்சனம் வைக்கலாம் என்று கேட்டால் இந்த சபாலிங்கம் படுகொலை தொடர்பாக இதுவரை சுவிஸ் முரளியோ இல்லாட்டி ஓஸ்லோல நோர்வேல இருக்கிற சர்வேஸ்வரன் போன்ற நபர்கள் எந்த விதமான கண்டனங்களையும் மன்னிப்புகளையும் அனுதாபங்களையும் தெரிவிக்கல. இப்ப இவர்கள் அதை நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களா? அவர்கள் விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகள் அவர்கள் என்ன இதை கண்டிப்பார்கள்? இன்றைய காலகட்டத்தில் அவங்க மனித உரிமை பற்றியும் ஜனநாயக வேஷம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு இலக்கிய வேஷம் ஜனநாயக வேஷம் நாடக அவர்கள் சொல்லுகிற மனித உரிமை என்றது புலிகளுக்கான மனித உரிமை தானே, தமிழ் மக்களுக்கான மனித உரிமை. ஆனா இவங்களுக்கு பின்னால ஒரு முற்போக்கு பேசிய ஜனநாயக சக்தியில அவங்களுக்கு பின்னால் இணைஞ்சு கொண்டிருக்காங்களா, அதான் எங்களுக்கு ஆபத்தாயும் வேதனையாயும். பொறுத்தவரை இன்னைக்கு ஐரோப்பா நாடுல ஒரு காலகட்டத்துல மிக அதிகார சக்தியா இருந்தது நோர்வே சர்வே. சகல ஊடகங்களையும் கட்டுப்படுத்துகின்ற நபராக நாதனோட அதாவது KP பத்மநாதனோட மிக நெருக்கமான உறவாக இருந்த அவருக்கு மிக அதிகார சக்தி வாய்ந்தவர். அந்த அவருடைய காலகட்டத்தான் சபாலிங்கம் கொலை செய்யப்படுது, ரஜினி திருநம கொலை செய்யப்படுது, செல்வி கொலை செய்யப்படுதா, அமலிங்கம் கொலை செய்யப்படுது, பல்வேறு படுகொலைகள் நடக்குது. எந்த ஒரு படுகொலையை பற்றியும் குறைந்தபட்ச அனுதாபம் கூட சர்வேட்டு இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு சர்வே ஓஸ்லோட மனித உரிமை பற்றியும் ஜனநாயக வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறார். அவருக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு கேட்டா சமுத்திரன், ஜனநாயகம் பேசுற சமுத்திரன் இருக்கிறார். அப்ப இவங்கெல்லாம் யாராக்கள்? இவங்க குறைந்தபட்ச சுயவிமர்சனத்தோட ஒரு விமர்சன ரீதியாக உறவு வைக்கிறது வேற பிரச்சனை. எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்து எல்லா இயக்கத்தையும் மூடி மறைத்து ஜனநாயக இடம் போடுற நபர்களோட இந்த நபர்கள் கூட இணைந்து கொண்டு ஓஸ்லோல வேலை செய்றாங்க. அப்ப இந்த சமுத்திரன் போன்ற ஆட்களுக்கும் நோர்வே சர்வேக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதான் எங்களுடைய கேள்வி. தவறு செய்தவர்கள் தொடர்ந்து தவறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் சுயவிமர்சனம் வேணும். புலிகளுடைய படுகொலை எத்தனை படுகொலை செய்யப்பட்டிருக்குது, எத்தனை பெண்ணியவாதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பெண்ணியம் பேசுற விடுதலை புலிகளில் இருந்து பெண்ணியம் பேசுகின்ற பலர்கள் என்ன சொல்றாங்க? தலைவர், உத்தம தலைவர், மகா உத்தமர், மேதகு இந்த படுகொலை சபாலிங்கத்தினுடைய படுகொலைய யார் உத்தரவிட்டிருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது பிரபாகரன் தான். பிரபாகரன் மீறி எது நடக்கும்? பிரபாகரன் பொட்டமிட மீறி என்ன நடக்க முடியும்? இப்ப 2009 வரைக்கும் சர்வேயோ அல்லது சுவிஸ் முரளியோ இதுவரை இது சம்பந்தமாக எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஓகே, ஒரு அமைப்பு ரீதியாக அவர்கள் இருந்தபடியால்.
ஆனா இன்றைக்கு அவைக்கு அதுக்கான ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ? இன்னும் புலிதான் அவங்கள் இப்ப இன்றைக்கு புலி அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் இருந்துதான் இந்த புலிகளுடைய முக்கிய நபர்களாக இவங்க இருந்திருப்பார்கள். சோ இவர்கள் இந்த கொலைகளை இந்த கொலை வளர்ப்பவர்களாகவும் கொலையை துதிப்பவர்களாகவும் தான் இருந்திருப்பார்கள் நினைக்கிறேன். புலிகள் பலவீனப்பட்டு புலிகள் அடைந்ததுக்கு பிற்பாடு இவங்களுக்கு வேற தொடர்புகள் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு ஜனநாயக தேசம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இவர்கள் பிரபாகரன் கூட ஆபத்தானார்கள். இந்த பிரபாகரன் ஒரு ஜனநாயக கோபம் இல்ல, ஒரு ஒரு இன்டலெக்சுவல், அதாவது புத்திஜீவித்தனமும் இருக்கல்ல. இவர்கள் புத்திஜீவித்தனத்தால தங்களை மூடிக்கொண்டு முகமுடிய போட்டுக்கொண்டு ஜனநாயக போலிகளா இருக்கிறாங்க. இவர்கள் தான் மிக ஆபத்தானார்கள். அவர் சுவிஸ் மொழியோ இல்லாட்டி சர்வையோ இலங்கையில் இருக்கின்ற சிதம்பரநாதனோ போன்றவர்கள் மிக மிக ஆபத்தானார்கள். ஏன்னால் இவர்கள் ஜனநாயக முகம் போட்டுக்கொண்டு இருக்கிற போலிகள். அதாவது தமிழ்ல பிரபாகரனும் தமிழீழ விடுதலை புலிகளையும் செய்த அத்தனை படுகொலைகளையும் நியாயப்படுத்தி கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார். குறைந்தபட்சம் அனுதாபம் நாங்கள் வேதனைப்படுறோம். நீங்கள் புலிகள் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய நாங்கள் கேட்கல. அதற்கான கண்டனங்கள் அனுதாபங்களை தெரிவிங்க குறைந்தபட்சமாக. அதுக்காக அது கூட உங்கள்கிட்ட இல்லையே. ஆனா அவங்களுக்கு பின்னால ஒரு கிரௌட், தங்களை புத்திஜீவி என்று சொல்ற ஒரு கிரௌட், இலக்கியவாதிகள், கலைஞர்கள், இவர்கள் தான் ஆக ஒரு மிக மோசமான அடிவரடித்தனமான ஒரு அரசியல் போக்கு ஐரோப்பா நாடுகள் இருக்கு இன்றைக்கு. இப்ப இந்த படுகொலை சபாரத்தினத்துடைய படுகொலை 94ஆம் ஆண்டு ஒரு 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 என்ன சொல்றது, தமிழ் அரசியல் செயற்பாடுகளை ஒரு உலுக்கின ஒரு சம்பவம் தான். இந்த படுகொலைகள் சம்பந்தமாக யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா பாரிஸ்ல? யாருமே கைது செய்யப்படல. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பாரிஸ் போலீசார் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குற்றவாளிகளை கைது செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. புலெடுத்த பொறுத்தவரை குறிப்பா பிரான்ஸை பொறுத்தவரை, பொலிசாரை பொறுத்தவரை இவ்வாறான சம்பவங்கள் அந்நிய நாட்டவருடைய பிரச்சனை, வெளிநாட்டவருடைய பிரச்சனை. அவருடைய சமூகத்தை அவருடைய அரசியலை பாதிக்கும் வகையில் நடந்தால் மாத்திரம்தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவரை அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து அந்த காலகட்டத்தில் புலிகள் மிக தீவிரமான செல்வாக்கு செலுத்திய காலம் அது. அப்ப அவங்களுக்கு அது பற்றி அக்கறையே இருக்குல்ல. அவங்க வெளிநாட்டவர்கள் அவங்களுக்கு அடிபட்டு கொண்டு போவாங்க. தங்களுடைய சட்டத்தை, தங்களுடைய சமூகத்தை, தங்களுடைய அரசை பாதிக்கும் வகையில் நடவடிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. கண்காணிப்பு சின்ன சின்ன ஆரம்ப நடவடிக்கைகள் பல்வேறு நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த கைதிகளுக்கு இந்த மிக தீவிரமான கண்காணிப்புக்கும் கைதிகளுக்கும் போக மாட்டாங்க அவங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் தான், நம்ம ஏனைய மேற்கு நாடுகளோட ஒப்படைக்கல பிரான்ஸ் இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் ஒரு மிக பிரச்சனையான ஒரு விஷயம் தான். ஏனென்றால் ஏனைய நாடுகள்லையும் தமிழ் வன்முறை குழுக்களுடைய மோதல் நடந்து கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் அவை எதுவுமே அரசியல் படுகொலையா வர இல்லை. பெரும்பாலும் அவ்வாறான ஒரு படுகொலை இடம்பெற்றிருந்தால் அது கனடாவோ ஜெர்மனோ அல்லது லண்டனாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். ஏனைய படுகொலைகள் எல்லாம் பெரும்பாலும் இங்க தீர்க்கப்பட்டிருக்கு. ஆனா பிரான்ஸ்ல மட்டும் நடந்த எந்த படுகொலையுமே, தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட எந்த படுகொலையுமே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை. இவர் கொல்லப்பட்டது சபாரணம் சபாலிங்கத்தினுடைய முதலாவது படுகொலை. அதன் பின்பு 2 விடுதலை புலி உறுப்பினர்கள் விடுதலை புலிகளாலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? அது இந்த பின்னணி என்ன? கஜன் நாதன் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டவர்கள். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, உள்கட்சி இயக்க முரண்பாட்டின் காரணமாக கஜனும் நாதனும் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு பரிதி கொலை செய்யப்பட்டவர். இது தொடர்பாக யாருமே அரசு கைது செய்யப்படவில்லை. ஆனா பரிதி தொடர்பாக 2 புலிகள் அல்லாத 2 நபர்கள் கைது செய்யப்பட்டவங்க அவங்களை விட்டுட்டாங்க. அது அதுக்கு பின்னணியில ஸ்ரீட்டலோ இருந்ததாக சொல்லப்படாது. ஸ்ரீட்டலோ ஆதரவாளர்கள் சொல்லித்தான் அவங்களை கைது செய்து ஒரு காலப்போக்குல அவங்களை இப்ப வெளியில வந்துட்டாங்க. அவங்களை வெளியில விட்டாச்சு. அவர்களுக்கு எதிரான அவர்கள் இன்னும் பரிசுல தான் இருக்கிறார்களா அது தெரியல. சில பரிசு விட்டு வெளியில போயிருக்கலாம். ஆனால் வேற எந்த கைதுகளுமே நடக்கல. இப்ப கஜன் நாதன் கொலை தொடர்பாக கைதுகள் நடக்க. அடுத்தது புலிகள் நிறைய வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த புலிகள் ஒரு 3 கொலைகள் நடத்துற அளவுக்கு அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மேற்கொண்ட வன்முறைகள் எண்ணில் அடங்காதான் இருக்கு. ஆள் கடத்தல்கள், பணக்கடத்தல், நிறைய வேலை, நிறைய ஒரு வன்னி. நீங்களும் ஒரு வன்னி தான் பாரிஸ் சூழல். அந்த காலகட்டத்தில் 2009க்கு பிறகு இந்த புலி எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் பேர் உருவாகியிருக்காங்க. அவனை கண்ட எனக்கு சிரிப்பு வருது. என்றால் 2009க்கு முதல் இவங்க எங்க இருந்தாங்களே தெரியாது. பல்வேறு நெருக்கடிக்குள்ள நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது இங்க இவர்கள் யாரையுமே நாங்க கண்டதில்லை. 2009க்கு பிறகு புலிகள் அணிஞ்சது பிறகு இப்ப ஜனநாயகம் புலி எதிர்கொண்டு
பேசிவாராக்களை பார்க்கல சிரிப்பா இருக்கும் எனக்கு. என்றால் இவங்க அந்த காலகட்டத்தில் எங்க இருந்தாங்க என்று சொல்லி. கஜன்நாதனை படுகொலை செய்தவர்கள் பரிசில இருந்தவர்கள் படுகொலை செய்தார்களா அல்லது இலங்கையில இருந்து வன்னிக்குள்ள இருந்து வந்து படுகொலை செய்து விட்டு திரும்பி சென்று விட்டார்களா? அது எப்படி நடந்தது? வன்னியில இருந்து வந்து படுகொலை செய்வதற்கு அங்கிருந்து வர வேண்டிய அவசியம் இவங்களே வன்முறையாளர்கள் தான் இங்க இருந்த முழு பேரும். இவங்கள்ட்ட கையில துப்பாக்கி கிடைச்சா யாரையும் கூட செய்வாங்க. புலிகளை பொறுத்தவரை மொழி பெரும் வன்முறையாளர் தான். வன்முறை மனநோயாளிகள் தான். அவர்கிட்ட ஆயுதம் கிடைத்தால் எல்லா அயோக்கியத்தனங்களும் செய்வாங்க. அவங்களுக்கு புத்திஜீவித்தனம் சிந்தனையாளர்கள் எந்த வட்டமும் அவங்கள்ட்ட இல்லை. அப்படி ஒட்டுமொத்தமாக நாங்கள் குற்றம் சாட்டுவது சரியா? என்ன பொறுத்தவரை சரியா நான் நினைக்கிறேன். நான் சந்தித்த என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களின் உரையாடலின் படி புலிகளுடைய இந்த புத்திஜீவித்தனம் என்றது போலித்தனமானது. ஏனென்றால் புலிகளை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமே அவங்களுக்குள்ள வன்முறை மனோபாவம் தான். ஒரு ஜனநாயகவாதி முற்போக்குவாதி ஒரு மனித உரிமைகளை மதிக்கிற எவனுமே புலிகள் அமைப்புல சேர்ந்திருக்க மாட்டான். புலி அமைப்பை அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு பாசிச மனநிலை கொண்டவனாக தான் இருந்திருப்பான். ஆரம்ப காலத்தில இருந்து பார்க்கிறேன் நான். புதிய புலிகள் 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட புதிய விடுதலை புலிகள் இருந்து இன்றைய காலம் வரை அதுக்குள் சேர்ந்தவர்களை நான் பார்க்கக்கூடாது. நான் நிறைய பேர் நான் உரையாடி இருக்கு. நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட வகையில தெரியும், குணாம்சங்கள் தெரியும். முழுப்பெரும் பாசிஸ்டுகள் தான், பாசிய மனையில கொண்டவர்கள் தான். எந்த ஜனநாயகத்தன்மையும் அவங்களுக்கு தெரியல. அதிகாரம் கிடைத்தால் அனைத்தையும் செய்வார்கள். அதுக்கான மத்த அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் நான் சொல்லல. இல்ல 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 நீங்க சொல்ற அது ஒரு 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 சர்டன் எக்ஸ்டென்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதை நானும் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பினுடைய உறுப்பினர் அது இந்த தலைமையில இருந்தவர்களுக்கு அது அது இருந்திருக்குதான். அது இல்லையா? அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன். போராளிகள் அல்ல, போராளிகள் அல்ல, போராளிகள் பாவம். அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக போராட போனவர்கள். நான் சொல்ல தலைமைகள் வழிகாட்டிகள், அவர்களை சுத்தி இருந்த புத்திஜீவிகள், இலக்கியவாதிகள், கலைஞர்கள் சொல்லிக் கொண்ட ஒரு கூட்டம் ஒன்று இருக்குத்தானே. விடுபெரும் பாசியல் மனநிலை கொண்டாக்கள் தான். இன்றைக்கு வேண்டுமென்றால் பேசலாம், ஜனநாயக மனிதமை பற்றி பேசலாம். அனைவருமே போலிகள். அப்ப அன்றைய காலகட்டத்தில் புலிகளில் இணைந்து கொண்ட ஆரம்ப காலங்களில் புலிகளில் இணைந்து கொண்டவர்கள் பற்றி நான் உங்களுக்கு கேட்கின்றேன்னு தெரியும். அவர்களை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? யோசித்து பாருங்கள். ஆரம்ப காலத்துல புலிகளுடைய உருவாக்குகின்ற காலகட்டத்துல பல்வேறு அமைப்புகள் இடசாரி இன்றைய காலப்போக்குல இந்த வெவ்வேறு இயற்கை இடசாரி கருத்தியிலிருந்து மாறுபட்டு தடம் புரண்டுட்டு ஆரம்ப காலத்துல ஈரோஸ் இடசாரி கருத்தியில கொண்டு இருந்திருக்கு. இபிஆர்எஃப் இடசாரி கருத்தியல், பிளாட் இடசாரி கருத்தியல். அப்படி இருக்குள்ள அது பலசாரித்தனமும் பாசிச மனநிலையும் கொண்ட புலிகளை தேர்ந்தெடுத்து இவங்க போறாங்கன்னு சொன்னால் இவங்களை எப்படிப்பட்ட ஆக்களா இருந்திருப்பாங்க? ஆனால் இவர்கள் கடைசி வரையும் இன்றைக்கு புலிகள் இந்த வெளியேறி ஜனநாயக மனிதமை பேசுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை புலிகளோடு இருந்தவங்க தானே. சுந்தரம் படுகொலை நடக்கக்குள்ள இருந்திருக்காங்க, ஓபரைத்தேவன் படுகொலை நடக்கக்குள்ள இருந்திருக்காங்க, துரையப்பா படுகொலை நடக்கக்குள்ள இருந்திருக்காங்க. 84 வரை முன்னணி படுகொலை, அதை விட வெளித்தெரியாத படுகொலைகள் நிறைய மேற்கொள்ளப்பட்டிருக்குது அல்ல. 84 வரை இன்றைக்கு ஜனநாயகம் பேசுகிற மனிதனை பேசுகிற புலம்பெயர் சூழலை பேசுகிற முடிப்பு என்பது 84 வரை புலிகளோடு இருந்தார்கள் தானே. சுந்தரத்தின் படுகொலைக்கு நியாயப்படுத்தி துரோகத்தின் பரிசு எழுதினதே நம்ம தோழர் சார் நித்யானந்தன் சார் தானே. பிறகு எப்படி உங்கள் ஜனநாயகம் பேச முடியும்? இல்ல, கடந்த காலத்து தவறு கிடைக்காத ஆரோக்கியபால நீங்களும் நானும் உத்தமர்கள். நாங்க இல்லை பெரும் தவறு கிடைத்தவர்கள், இன்றைக்கும் தவறு கிடைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஆனா அவங்களுக்கும் சுயரசம் வேணும் தானே. குறைந்தபட்ச விமர்சனம் உங்களுக்கு தேவையில்லையா? நாங்கள் தவறு கிடைக்கிற மனித இயல்பப்பா. ஆனால் உங்களுக்கு ஒரு சுயவிமர்சனம். நீங்க எல்லாத்தையும் மத்தவர் மீது குற்றத்தை சுமத்தி விட்டு நீங்க உத்தமமாக நடிக்கிறீங்களே. இதே புலிகளின் குணம். அப்ப புலிகளிட்ட இருந்து உங்களுக்கு என்ன சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கு? ஒன்றுமே அதே புலி குணாம்சம், புலி சிந்தனை, புலி செயற்பாடு எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஜனநாயக வேஷம் போட்டுக்கொண்டு நடமாடுகின்றீர்கள். இப்ப நீங்கள் நிர்மலா ராகவன்ல இருந்து சமுத்திரன் வரை இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? ஒளிப்பெண் சமுத்திரன் மீது எனக்கு பெருமதிப்பு இருந்தது. காலப்போக்கில் அந்த மதிப்பெல்லாம் இல்லாம போயிட்டது. என்றால் ஒரு காலகட்டத்தில் சமுத்திரன் எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக பெருமதிப்புக்குரியதாக இருந்தது. ஆனால் இவர்கள் என்ன பிரச்சனை? அதிகாரத்தின் பக்கம் நிற்பவர்கள். இயல்பாகவே இந்த இன்டெலெக்சுவல் மட்டங்களை புத்திஜீவித்தனம் இவர்கள் ஒரு மத்திய வர்க்கத்தை சேர்ந்தார்கள். எங்க அதிகாரம் வருதோ அங்க சாஞ்சிருவாங்க. அது தவறு இல்லைன்னா வர்க்க குணாம்சம் அது. அதிகாரத்தின் அதிகாரத்தின் பக்கம் தவங்கிட பார்க்கலாம் இவர்கள். அப்ப அவங்களை நான் குறை சொல்லிதான் தவறு இல்லை. ஏன்னா இயல்பே அதுதான். அது ஒரு மத்திய வர்க்க புத்திஜீவி குணாம்சம் என்றது அதுதான். மாவோ அழகா சொல்லுவார். மாவோ அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார், இந்த புத்திஜீவி தனம் பற்றி. இதொன்று குறிப்பிடணும். சபாலிங்கத்தின் முக்கியமான பங்கு அவர் பதிப்பகம் வச்சிருந்தவர். அவர் ஒரு ஆவண சேகரிப்பாளர் மாத்திரம் இல்லை, அவர் பதிப்பகம் வச்சிருந்தார். ஆசியா பதிப்பத்துக்கு கூட ஈழம் தொடர்பான
சஞ்சிகைகள் புத்தகங்கள் கொண்டு வர நோக்கத்தோட அவர் நிறைய பதிப்பு வச்சார். உதாரணம் சோழக்கிளிகின்ற புத்தகம், சோழக்கிளி, ஜெயபாலன், சேரன், காலன் செல்வம், அருந்ததி போன்றவர்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது புத்தளம் முஸ்லிம் மக்கள் வரலாறு, அந்த புத்தகம் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது தராக்கி சிவராமுடைய ஐலண்ட் பத்திரிகையில் வந்த கட்டுரையுடைய தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ் சூழல்ல மிக தரமான ஆவண பதிப்பகம் ஒன்றை கொண்டு வந்திருப்பார். அவர் வரலாற்று சூழல் அதை இல்லாமக்கி போட்டுது. நினைக்கிறேன் இந்த நினைவுகளோட இந்த நேர்காணல முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பில் தேச நேயர்களுடன் இணைந்து கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் நாசர். வணக்கம்.